ஹலோ சொந்தங்களே, அஸ்ஸலாமு அலைக்கும். வாங்க இன்னைக்கு புரோட்டா எப்படி வீட்டில் போடுறது பார்க்கலாம். ரொம்ப ஈஸியான இதுதான் இது. ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது புரோட்டா செய்கிறது. அதுக்கு மாவு ஒரு 2 கிலோ எடுத்திருக்கேன். 2 ஸ்பூன் சர்க்கரை, தேவையான அளவு உப்பு, கொஞ்சோண்டு சோடா மாவு, ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி நல்லா இந்த மாவில் எல்லாமே படுற மாதிரி முதல்ல பிணைஞ்சி விட்டுக்குவோம். நல்லா நல்லா ஃபுல்லாக அப்படி பிணைஞ்சதுக்கப்புறம் நம்ம தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மாவு பிணைஞ்சிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மாவு நல்லா பிணைஞ்சிக்கலாம். மாவு பிணையிறது தான் ரொம்ப முக்கியம். நான் இப்போ தட்டில் கொட்டி நான் பிணைகிறேன். ஏனம் பத்தலை, அதனால் தட்டில் கொட்டி நல்லா பிணைகிறேன். நல்லா தண்ணி ஊற்றி பாருங்கள் எப்படி பிணைஞ்சி வச்சுருக்குறேன்ட்டு. நல்லா நல்லா அடித்து பிணைஞ்சிக்குங்க. 2 கையும் வச்சு நல்லா அடித்து பிணைஞ்சிக்குங்க. மாவு ஒரு மணி நேரம் ஊறட்டும். ஒரு மணி நேரம் ஊறினதுக்கப்புறம் நம்ம உருண்டை போட்டு அதை எப்படி பொரிக்கிறது சுடுறதுன்னு பார்ப்போம். நல்லா ஊறிடுச்சு மாவு, ஒரு மணி நேரம் ஊறிடுச்சு. நம்ம பாருங்கள் எப்படி அழுத்துனா எப்படி அழுத்துதுன்னு. வாங்க, ஒரு மணி நேரம் ஆயிடுச்சு. மாவு எப்படி நல்லா ஊறி புசு புசுன்னு இருக்கு பாருங்கள். இதில் நம்ம உருண்டை போட்டு நம்ம புரோட்டா போடுவோம். இந்த மாதிரி மாவு எடுத்து இந்த மாதிரி கை இடுக்கில் வச்சு அழுத்துனா மாவு உருண்டை வந்துடும் அழகா. ரொம்ப கஷ்டம்லாம் இல்லை. இதே மாதிரி உருண்டை போட்டு நம்ம வச்சு தேய்ச்சி பாருங்க எப்படி தேய்ச்சி நல்லா வீசி விட்டு நல்லா இந்த மாதிரி உருண்டை போட்டு வச்சுட்டா புரோட்டா மாவு ரெடி. வாங்க இதை இப்போ சுட்டு எடுப்போம். அடுப்பில் கல் வச்சுட்டு நம்ம வேணுங்கிற ஷேப்பில் சேர்த்துக்கலாம். நான் சின்னதாக 3 போட்டிருக்கேன், பெருசாக 3 போட்டிருக்கேன். உங்களுக்கு எப்படி அளவு வேணுமோ அப்படி போட்டு எடுத்துங்க. கல்லில் போட்டு சுட்டு எடுத்தால் புரோட்டா ரெடி ஆகிடுச்சு. பெருசாக நாங்கள் 3 போட்டிருக்கோம், சின்னதாக 3 போட்டிருக்கேன். வேணுன்ற அளவு இதை போட்டு நல்லா சுட்டு எடுத்துட்டு நல்லா டேபிளில் வச்சு நல்லா அடித்து எடுத்து போட்டு வச்சுருக்கேன் ஹாட் பேக்கில். வாங்க சாப்பிட்லாம். உங்கள் வீட்டிலே நீங்கள் செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.